ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலம் 2ஆம் வாரம் 16, 12, 20, 23 சனிக்கிழமை. இஸ்ராயலர் ஆண்டவரின் படிப்பினைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கவில்லை. எனினும் இறைவன் தம் பெயரின் பொருட்டு தம்முடைய வாக்குறுதிகளை உண்மைப்படுத்துவதற்காக அவர்களுக்கு மேலும் மேலும் அன்பு காட்டுகிறார். அவர்களுடைய கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு உணர்ச்சியுள்ள இதயத்தை கொடுக்கிறார். எசேக்கியேல் 26:26. நெஞ்சன கல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்து அருள் சுந்தருடைய அனுமதியாக இருக்கின்றது. இஸ்ராயலர் வணங்கா கழுத்துள்ள மக்கள். விடுதலை பயணம் 32:9. ஆண்டவர் பற்பல இறைவாக்கினர் வழி மட்டுமன்றி பல்வேறு தருணங்களில் அவர்களுக்கு தன்னை பற்றியும் தன் உடன்படிக்கையை பற்றியும் எடுத்து கூறியிருந்தும் அவர்கள் செவி மடுக்கவில்லை. தன்னுடைய வாக்குறுதிகளை செயல்படுத்தி காட்டிய போதும் அவர்கள் அவற்றை கண்டு மனம் திரும்பவில்லை. 48:3. நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்கும் கருத்தில் கொள்ளாதீர்கள், உங்கள் கண்களால் பார்த்து கொண்டு இருந்தும் உணராதிருங்கள். எசாயா 6:9 என்று இறைவனே அவர்களை சாடுகிறார். நீ பிடிவாந்த குணமுடையவன், உன் கழுத்து இரும்பு தசைனால், உன் நெற்றி வெண்கலம், இதை நான் அறிவேன். 48:4 என்று துயரத்தோடு கூறுகிறார். நாம் என்ன இஸ்ராயலை விட மேலா? ஆணவமும் தற்பெருமையும் அநீதியும் அன்பற்ற தன்மையும் நம் வாழ்க்கையின் அன்றாட வெளிப்பாடுகளாய் இருக்கும்போது நமது கழுத்தும் இருப்பு தசைனால்தானே? பிறருக்கும் இறைவனுக்கும் முன் நம் கழுத்துகளால் அல்ல, நம் இதயங்கள் வணங்குவது எப்போது? திருவருகை காலம் இதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட ஓர் ஆசீர்வாதம் அன்றும். இறைவன் மன்னிக்கும் குணமுடையவர், என் பெயரை பொருட்டு என் சினத்தை அடக்கிக் கொள்கிறேன். 48:9. ஆம், நாணற் கடலை கடக்கும் பயணத்தின் போது தமக்கு எதிராக எழுந்த மக்களை தம் பெயரின் பொருட்டு மன்னித்தார். எகிப்தின் தெய்வ சிலைகளை ஒதுக்கி விடவில்லை. ஆயினும் அவர்களை சூழ்ந்திருந்த வேற்றினத்தார் முன்னிலையில் என் பெயர் மாசூராதபடி நான் நடந்து கொண்டேன். எசேக்கியேல் 20:8-9. பாபிலோனிய அடிமைத்தனத்தின் போதும் தன் பெயரின் பொருட்டும் அவர்கள் கீழ்ப்படியாமையை அவர் மன்னித்தார். இஸ்ராயல் வீட்டார் தாங்கள் வந்து சேர்ந்த புறையினத்தார்களின் நடுவில் பங்கப்படுத்திய போது நமது திருப்பெயரை முன்னிட்டு அவர்கள் மேல் இரக்கம் கொண்டோம் என்பார். எசேக்கியேல் 36:21. இறைவனின் அருட்பெருக்கை என்ன என்பது? மன்னிப்பும் மீட்பும் அளிப்பவர் இயேசு. மனூறு எடுத்த இறைவனுக்கு கொடுக்கப்பட்ட திருப்பெயர் இயேசு. எபிரேய மொழியில் யோசுவா என்பது கிரேக்கத்தில் இயேசு என்றானது. கடவுள் தரும் மீட்பு என்பது இதன் பொருள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர், ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார். மத்தேயு 1:21. இந்த இயேசு தான் இன்று கடவுள் நம்மோடு இம்மானுவேல். மத்தேயு 1:33. இயேசுவின் திருப்பெயரை வாயார போற்றுவோம்.
இயேசு நாமம் பாட பாட இனிமை பொங்குதே. இவை என்ன பாடல்கள் வெறும் ஓசை அளவிலே நில்லாது தம் இதய ஆழங்களை தொடட்டும். வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து என்று திருப்பாவை நூல் சொல்லுகின்றது. நற்செய்தி மத்தேயு 17:1. நமது ஆண்டவர் தாபோர் மலையில் உருமாறிய போது மோசேயும் எலியாவும் அவருடன் காட்சியில் தோன்றினார். தோற்ற மாற்றம் பெற்றார். எலியா இரவாமலேயே இறைவனால் எடுத்துச் செல்லப்பட்டார் என்றும் மெசியா வரும் முன் மீண்டும் தோன்றுவார் என்றும் யூத மக்கள் நம்பினர். மலாக்கியா 4:5. நமது ஆண்டவரின் சீடர்களுக்கு இது புரியாத புதிராகவே இருந்தது. ஏனெனில் முதலில் எலியா வர வேண்டும் என்று நூல் அறிஞர் கூறுவது ஏன் என்று நமது ஆண்டவரை கேட்டனர். இதற்கு பதில் அளிக்கும் வகையில் அமைந்ததே இன்றைய வாசகம். நற்செய்தி. எலியா யோவான் போன்ற நாமும் கிறிஸ்துவின் முன்னோடிகள். திடீரென்று மறைந்துவிட்ட எலியாவை யூத மக்கள் எதிர்நோக்கி இருந்தனர். திருமுகு யோவான் ஒருவேளை எலியாதானோ என்று கூட எண்ணினர். 4ஆம் நற்செய்தியாளர் அவர் எலியா இல்லை என உறுதியாக கூறுகிறார். யோவான் 1:21-25. எனினும் ஏனைய நற்செய்தியாளர்கள் இவ்விருவருக்கும் உள்ள ஒற்றுமையை குறிப்பிடுகின்றனர். எலியாவை போலவே யோவானும் கரடு முரடான ஆடை அணிந்திருந்தார். 2 அரசர் 1:8, மார்க்கு 1:5. இருவரும் மக்கள் மனம் திரும்புவதையே தம் திருப்பணியின் குறிக்கோளாக கொண்டிருந்தனர். 1 அரசர் 18:37, லூக்கா 1:17. எலியா ஆகாபோடும் எசபெலோடும் போராடியது போல யோவானும் ஏரோதியாளிடமும் எதிர்வாதம் புரிந்தார். மத்தேயு 14:1-12. இருவரும் வெவ்வேறு காலகட்டத்தில் தோன்றிய போது செய்த பணி ஒன்றே. எலியாவின் பணியை தொடர்ந்து செய்யவே யோவான் வந்துள்ளார். எனினும் யோவானின் கசப்பான போதனையை மக்கள் ஏற்றுக்கொள்ள முன்வரவில்லை. இறையரசில் நுழைய தடையாக உள்ளவற்றை தகர்த்தெறியும்படி யோவான் பணித்தார். அவர்களும் அதற்கு தயாராக இல்லை. யோவானின் வருகை ஆண்டவர் வந்துவிட்டார் என்பதன் அருள் சின்னம். மக்களோ அதன் பொருளை புரிந்து கொள்ள மறுத்தனர். இறைவன் தன் உடனிருப்பை பல்வேறு சின்னங்கள் வழியாக இன்றும் நம்மிடையே வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அவற்றை உயிர்த்துணர்ந்து அவற்றின்படி நடப்பது நமது கடமை. கொத்தடிமைகளை விடுவிக்கும் கூட்டு முயற்சி வழியாக இறையரசு நிலைபெற வேண்டும் என்பது இறைவனது விருப்பமானால் அதை நாம் செயல்படுத்த வேண்டும். எலியாவின் மறு உருவே யோவான். இவரில் மெசியாவின் முன்னோடியை கொன்று போட்டனர். இச்செயல் வழியாக மெசியாவையும் ஏற்காது விட்டனர். இறையரசின் வருகைக்காக மக்கள் மனத்தை தயாரித்தவர் யோவான். நாம் ஒவ்வொருவரும் அதே பணியை செய்யவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதில் எண்ணற்ற எதிர்ப்புகளை, ஏளனங்களை, ஏன் மரணத்தை கூட ஏற்க நாம் தயாராக இருக்க வேண்டும். முன்னோடிகள் பரிசு சாவு. யோவானுக்கு நடந்தது போலவே தனக்கும் நடக்கும் என்பதை ஆண்டவர்
முன்னறிவித்தார். யோவான் தவற்றை சுட்டிக்காட்டினார், அதன் விளைவாக மரணத்தை தழுவினார். நமது ஆண்டவரும் பரிசேயர்கள், யூத தலைவர்கள் ஆகியோரின் கரைகளையும் குறைகளையும் அம்பலப்படுத்தினார். அநீதியை சாடி நீதிக்காக போர் தொடுத்தார். உண்மைக்கு சான்று பகர்ந்தார். யோவானுக்கு நடந்தது போலவே தனக்கும் நடக்கும் என்பதை இவ்வாறே மணமகனும் அவர்கள் கையால் பாடுபட போகிறார் என்பதை சுட்டிக்காட்டினார். ஆண்டவர் கல்வாரியில் பெற்று தந்த மீட்பை மக்களுக்கு பகிர்ந்தளிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள சீடர்களும் யோவானை போல் நமது ஆண்டவரை போல் எதிர்ப்புக்கு அஞ்சாது, அநீதிக்கு தலைவணங்காது, நீதியையும் உண்மையையும் நிலைநாட்ட பாடுபட வேண்டும். போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாயை தூற்றுவார் தூற்றட்டும். தொடர்ந்து செல்வேன், ஏற்றதொரு கருத்தை என் உள்ளம் சொன்னால் எடுத்துரைப்பேன். எவர் வரினும் நில்லே அஞ்சேன் என்று கண்ணதாசன் பாடுகின்றார். என் உள்ளத்தில் நான் வாழும் இடத்தில் இறையரசு மலர நான் என்ன செய்கிறேன், என்ன செய்ய வேண்டும்? இதற்காக இந்த திருப்பலியில் ஒழுக்கமாக வர வேண்டும். ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.